Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து pomfret fish தான் ஃப்ரை பண்ண போறேன். இதுல நான் ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வந்து நீங்க தனியா கிரேவி பண்ணணும்னு அவசியம் இல்ல ரைஸ்க்காக. நீங்க அப்படியே வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும் இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நான் இன்னைக்கு ஆன்லைன்ல தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கொரோனானால நம்ம வந்து இன்னும் எங்கேயுமே மீன் மார்க்கெட்க்கெல்லாம் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியணுன்னா எனக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன், எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா அவங்க க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்குது. என்ன தான் ஹைஜீனிக் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பேக்கிங் வந்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இன்றைக்கி 3 பீஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது 1/2 kg நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இது நான் நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு 200 கிராம் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த மசாலா நீங்கள் வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் கொழும்பு மசாலா கூட போட்டுக்கலாம். சாட் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கலர் பவுட்ரு கொஞ்சோண்டு, அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ட்ரை மசாலா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வெளியிலேருந்து வாங்காதீங்க, வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மீனுக்குள்ளே நல்லா இந்த மசாலா அப்சர்வ் ஆகும். மீன் வந்து நீங்கள் எப்போவுமே மார்னிங்லேயே நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா மார்னிங்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக இந்த கட்ஸ்குள்ளே அந்த வாய் இருக்கு இல்லையா கேப்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட் மசாலா வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வந்து எதனால் வந்து காஸ்ட்லினா இது வந்து மெர்க்யூரி லெவல் வந்து கம்மியாக அப்சர்வ் பண்ணோம். மெர்க்யூரி லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொல்யூஷனால் மீன் வந்து டாக்ஸின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது வந்து இந்த மீன் வந்து அந்த டாக்ஸின் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து கம்மியாக அப்சர்வ் பண்ணோம். அதனால தான் இந்த மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பட் வந்து டேஸ்டியாகவும் ரொம்ப இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மீன் சாப்பிட்டா ரொம்ப கண்ணுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மீன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது இதில். ஸோ இந்த மீல் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப பெனிஃபிட். கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மசாலா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கேப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் எவ்ரி சண்டே வந்து குக்கிங் வீடியோ போடுவேன் அண்ட் எவ்ரி வென்ஸ்டே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன் டைலரிங் ரிலேட்டடாக. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வரும், உடனே வரும். அப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த மீன் வந்து நீங்கள் மார்னிங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டைமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உடனே நீங்கள் வந்து இந்த மசாலா தடவி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மசாலா ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன்னு சொல்கிறேன் இப்போது. ஸோ இது நான் மசாலா தடவிட்டேன், கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஹைதராபாத் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. மீன் மேலே இந்த மசாலா போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூட இந்த மசாலா போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியே தேவையில்லை, இந்த மசாலா வச்சே நீங்கள் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ வந்து இதே பேனில் சேம் பேனில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இது கொஞ்சம் இப்போ டிஷ்யூவால் க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த பேன்னு.
ஸோ இதே பேனில் வந்து நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், பட் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து மீன் சும்மா சும்மா டர்ன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு 2 மினிட்ஸ் போடுங்க. ஸோ நல்லா குக் ஆகிடும் இது. பட் இன் பிட்வீன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. இந்த ஃபிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டேன், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஃபிஷ்ஷும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு 2 மினிட்ஸ், இன்னொரு சைடு வந்து 2 மினிட்ஸ் போதும். ஃபிஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஃபிஷ் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி டேஸ்டியாக வந்திருக்கா இல்லையா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.